bloody sweet, bloody sweet, bloody sweet. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்டினரி விலாக்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா காரவள்ளி. இது கொல்லிமலையோட அடிவாரம். இங்கேருந்து நம்ம என்ன இடம் பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு இடம். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் இப்போ அடிக்கடி போயிட்டுருக்கவங்களுக்கு கூட இந்த இடம் எப்படி இங்கே இருக்குங்கிறது விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த பற்றி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். மோஸ்ட்லி எல்லாம் விசிட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்ப்பீங்க, அப்புறம் மாசிலா அருவி பார்த்துருப்பீங்க. இதை விட்டால் இன்னொரு அருவி நம்ம அருவி, அதையும் பார்த்துருப்பீங்க. வியூ பாயிண்ட்டு அது மேக்ஸிமம் விசிட் பண்ணுறது தான். அரப்பளீஸ்வரர் கோயில் நிறைய பேர் போகிறீங்க வரீங்க. இப்போ பார்க்க போகிற ஒரு இடம் வந்து நீங்கள் பார்க்காத ஒரு இடம். ஒரு சிம்பிளான இடம் தான், ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இது ஒரு ஹிடன் வியூ பாயிண்ட்டு. மேக்ஸிமம் யாருக்கு தெரியாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70 ஹேர் பெண்ட் இருக்கும். அதில் 69வது ஹேர் பெண்டுக்கு முன்னாடி திரும்ப இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும். இங்கே 2 வீலர் மட்டும்தான் பார்க் பண்ண முடியும். காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இங்கேயே நிறுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே தூரமாக ஒரு இடம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை நிறுத்திட்டு வந்து நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. ஒரு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஏறத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு அவ்வளோ தூரம் ஏறிட்டு வந்தோம், நம்ம ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போய் மீதி இருக்க இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான், நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மேலே போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. ஒரு நல்ல அழகான இடம். இதுவே நான் 4-5 டைம் போயிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். எங்கே இருக்குதுன்னு தெரியும். இப்போயே நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா மேலெலாம் போயிட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வரும்போது தான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே நடந்து போனீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு ஏணி மாதிரி வரும் பார்த்தீங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதோட இடத்தோட ஸ்ட்ரக்சர். வாங்க இப்போ மேலே போய் நம்ம பார்ப்போம். ஸ்டெப்ஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். இதுதாங்க நல்ல ஸ்பேஸாக இருக்கும். நின்று நல்லா பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை எல்லாம் ஃபுல்லாக நல்லா தெரியும். செம்ம ஒரு பிளேஸு. இதுதாங்க மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரியாது இந்த ஒரு இடம் இருக்கிறதுனால. நிறைய பேர்த்துட்டு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்க தெரியுமான்ட்டு. நிறைய பேருக்கு தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களாம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல உட்காந்து ஏதாவது சாப்பிட்றதுனால நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த பிளேஸ் எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.